ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ஐ திங்க் யூ திங்க் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது லைஃப்பில் எப்படி செல்ஃப் டெவலப்மெண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஜஸ்ட் இப்போ தான் நீங்கள் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, இல்லைனா ஜஸ்ட் ஆஃபீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, இல்லை ஈவன் சம் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்ஸாக இருந்தாலும் இது டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது மாதிரி சிமிலர் வீடியோஸ் வேணும்னா ஐ திங்க் யூ திங்க் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் ஏதாவது ஃபீட்பேக்ஸ் ஆர் குவரிஸ் இருந்ததுன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகும். ஸோ இப்போ இது என்ன அப்படின்னா, ஒரு நார்மல் எக்ஸல் ஷீட்டில் நம்ம டெய்லி பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸ். ஓகேவா? ஸோ அந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இங்கே லிஸ்ட் டவுன் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து நம்ம ரெகுலராக பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் ஒவ்வொன்றும் இருக்குல்ல. ஸோ டே டு டே லைஃப்பில் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் அதெல்லாம் தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கு. லைக் என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பண்ணணும்னு ஃபேசினேஷனாக இருக்கும். லைக் புக்ஸ் படிக்கணும், டெய்லி ஜிம்முக்கு போகணும், வாக்கிங் போகணும், சைக்கிள் போகணும், இது மாதிரிலாம் சொல்லி எழுதியிருப்போம். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக இந்த ஷீட்டில் ஃபில் பண்ணுங்கள். ஸோ ஃபில் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 30 டேஸ்க்கான 31 டேஸ் அந்த மந்த்துக்கான டேஸை மென்ஷன் பண்ணியிருக்கோம். 1 to 3 அப்படின்னு மென்ஷன் பண்ணிவிட்டு, ஸோ இதில் வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபர்ஸ்ட் டே அதாவது இப்போ March 1 நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா March 1 புக் படிச்சிங்கன்னா அந்த இடத்துல ஒரு டிக்கு போட்டுக்கோங்க. செகண்ட் படிக்கல, தேர்டு தான் படிக்கிறீங்கன்னா தேர்டுக்கு ஒரு டிக்கு போட்டுக்கோங்க. ஸோ நம்பர் ஆஃப் டைம்ஸ் நீங்கள் எத்தனை வாட்டியெல்லாம் டிக்கு போட்டிருக்கீங்களோ அன்றைக்கெல்லாம் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அண்ட் இதில் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம், லைக் புக்ஸ் ஃபார் லைக் ஒரு 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 பேஜ் படிக்கிறேன், இல்லை 2 பேஜ் படிக்கிறேன், சம்திங் லைக் தட். ஸோ இது உங்களோட வில் அண்ட் விஷ். அண்ட் மோர் ஓவர் மூவிங் ஃபார்வர்ட் நீங்கள் இதை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே கூட போகலாம். அது மாதிரி இங்கே ஜிம் அப்படின்னா ஜிம் வந்து எவ்வளோ ஹவர் ஆஃப் ஜிம் பண்ண போகிறீங்க, லைக் மேபி ஒரு 1 hour இல்லை ஒரு 1.5 hour. ஸோ அது மாதிரி போட்டு எத்தனை நாள் பண்ணுறீங்க. ஸோ இது எதுக்காக முக்கியமாக எவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுறீங்க, அதுதான் இங்கே ரொம்ப 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 முக்கியம். ஸோ அந்த கன்சிஸ்டன்சி மட்டும்தான் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இம்ப்ரூவைஸ் ஆகும். நம்மளுடைய எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப சூப்பராக இம்ப்ரூவைஸ் பண்ண முடியும் கன்சிஸ்டன்சி இருந்தால் மட்டும்தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டெய்லி ஜிம்முக்கு போகிற ஒருத்தர் டெய்லி ஒரு 2 புஷ்அப்பு 3 புஷ்அப்பு அப்படின்னு கன்சிஸ்டண்ட்டாக போட்டுகிட்டே வந்தாருன்னா 5 நாள் கழிச்சு அவரால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 புஷ்அப் போட முடியும். திருப்பி அதுலேருந்து இன்னும் ஒரு 5 நாள் இல்லை 6 நாள் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா அவரால் ஒரு 7 புஷ்அப் 8 புஷ்அப் போட முடியும். திருப்பி அதுலேருந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும்போது பார்த்திங்கன்னா அவரால் புல்அப்ஸ் பண்ண வைக்க முடியும். ஸோ 2 புல்அப்ஸு 3 புல்அப்ஸு அப்படின்னு ஆரம்பிச்சு, ஸோ விச் மீன்ஸ் என்னென்னா டெய்லி உங்களோட மசிலை நீங்கள் ட்ரெயின் பண்ணும்போது அந்த மசில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரென்தன் ஆக ஆரம்பிக்கும், இம்ப்ரூவைஸ் ஆக ஆரம்பிக்கும், அதுக்கு பழக ஆரம்பிக்கும். ஒன்ஸ் பழக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அது வந்து நம்ம சொல்கிறதெல்லாம் செய்ய ஆரம்பிக்கும். ஸோ அது வந்து கேட்க ஆரம்பிக்கும், எனக்கு இது கொடு, எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த பெயின் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்னும் நிறைய பூஸ்டப் பண்ணி கொடுக்கும். ஸோ டெய்லி 1% இம்ப்ரூவ்ஸ் பண்ணிகிட்டே போனோன்னா அது ரொம்ப பெரிய பெனிஃபிட்டாக இருக்கும் ஃப்யூச்சருக்கு. ஸோ அதை தான் இங்கே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஹவு கன்சிஸ்டன்ட் வி ஆர். ஸோ இப்போ வாக்கிங்லாம் போகிறீங்க அப்படின்னா எத்தனை கிலோமீட்டர் நடக்கிறீங்க, லைக் ஒரு 2 கிலோமீட்டர் நடக்கிறீங்களா, அது என்ன கன்சிஸ்டன்ட் நடக்கிறீங்க. ஸோ என்றைக்கெல்லாம் நடக்கிறீங்களோ அதெல்லாம் ஒரு டிக்கு போட்டுக்கோங்க. அண்ட் முக்கியமான விஷயம், இது எதையுமே ஃபோனில் பண்ணாதீங்க, இது எதையுமே ஒரு கேஜெட்டில் பண்ணாதீங்க. ஒரு நார்மல் ஒரு A4 ஷீட் எடுத்து நீங்கள் கையில் பென்சில் ஸ்கேல் வச்சு கோடு போட்டு அதில் பெனில் எழுதி டிக் அடிச்சுட்டு வந்தால் கூட ஓகே தான். ஸோ இது எதுக்குமே வந்து சிஸ்டமோ கால்குலேட்டரோ இல்லை ஒரு செல்ஃபோனோ எதுவுமே தேவை கிடையாது. ஏன் இது எதுவுமே தேவையில்லை அப்படின்னா, இதில் எதையாவது ஒன்று நீங்கள் யூஸ் பண்ணும்போது இதுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே ஷிஃப்ட் ஆகி வேற ஒரு ஆப்குள்ளே போயிட்டு அங்கேயே அப்படியே செட்டில் டவுன் ஆகிடுவோம். ஸோ அது தேவையில்லாமல் டைம் வேஸ்ட். ஸோ நம்மளோட முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடிய முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா டைமு, எனர்ஜி, மணி. ஸோ 3த்துக்கும் இதுதான் பேஸ். நம்ம லைஃபுக்கு இதுதான் பேஸ். ஓகேவா? ஸோ இதை நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம், இதை நம்ம தப்பான இடத்துல கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு திருப்பி கிடைக்காது. அதனால இது 3த்தையும் எப்போவுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது. இது டெம்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டை நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவை போட்டிருக்கேன், அதையும் இதில் லிங்க் பண்ணுறேன் நான். லைக் நீங்கள் நிறைய டீ காஃபிலாம் குடிக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் மென்ஷன் பண்ணுங்கள்.
இல்லை வேறு ஏதாவது பேட் ஹேபிட்ஸ் இருக்குது லைக் ட்ரிங்கிங், ஸ்மோக்கிங் அதெல்லாம் இருக்குன்னா அதையும் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இது மென்ஷன் ஒன்ஸ் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி செக் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களால் அது எவ்வளோ கம்மியாக முடியுது இல்லை இம்ப்ரூவைஸ் பண்ண முடியுமா அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். இட் டிபெண்ட்ஸ். பேட் ஹேபிட்ஸ்னால் நம்ம ரெடியூஸ் பண்ண ட்ரை பண்ணணும், குட் ஹேபிட்ஸ்னால் நம்ம இம்ப்ரூவைஸ் பண்ண ட்ரை பண்ண போகிறோம், அவ்வளோதான். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பெட்ரோல் இல்லை ஃபாஸ்ட் ஃபுட்லாம் போகிறீங்க அப்படின்னா அதெல்லாம் மென்ஷன் பண்ணிங்க எத்தனை வாட்டி போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை ஏதோ ஒரு நியூ வேர்டு ஒன்று கற்றுக்குறீங்க, இங்கிலீஷோ தமிழோ இல்லை வேறு ஏதோ உங்களுக்கு பிடிச்ச லாங்குவேஜ் சம்திங் வாட் எவர் இட் மேபி. ஸோ எதுவாக இருந்தாலும் ஸோ அது எதுவும் ஒன்று கற்றுக்குறீங்க அப்படின்னா அதையும் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த நியூ வேர்ட்ஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து என்னோட சேனல்லே வந்து டெய்லி வேர்ட் ஆஃப் த டே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துட்ருக்கு, ஷார்ட்ஸாக க்ரியேட் பண்ணி போட்டுட்ருக்கு. ஸோ டெய்லி ரெகுலராக நான் பார்க்குற ஒரு வேர்டை எடுத்து அதுக்கு ஒரு 2-3 சென்டென்ஸாக க்ரியேட் பண்ணி அதை வந்து ஒரு ஷார்ட்ஸாக க்ரியேட் பண்ணி போட்டுட்ருக்கு. ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே டெய்லி வந்து ஒரு நியூ வேர்டு கற்றுக்க முடியும் ஆப்வியஸாக. ஸோ நீங்கள் அதை பண்ணாலே சஃபிஷியன்ட் தான் உங்களுக்கு. ஸோ அது மாதிரி பண்ணாலும் அதுக்கு ஒரு டிக்கு போட்டுட்டு வாங்க. ஸோ அல்டிமேட்லி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் டிக்ஸ் எத்தனை பண்ணுறோம் இங்கே. ஸோ டோட்டலாக இந்த மாதத்தில் எத்தனை வாட்டி எவ்வளோ டிக்கு போட்டிருக்கோம் அதுதான் ரொம்ப 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 முக்கியம். இன்கேஸ் இந்த 31 நாள் நம்ம ஒரு 25 நாள் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப 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 பெரிய விஷயம். ஸோ அதில் எனக்கு தெரிஞ்சு 25 நாள்ன்றது ரொம்ப பெரிய விஷயம். அவ்வளோ நாள் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம பாடி வந்து அது கண்டிப்பாக பழகிடும், வேறு ஆப்ஷனே கிடையாது. நீங்கள் இது எதையுமே பண்ணாமல் ஆட்டோமேட்டிக்காக அதுவாக செய்ய ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கு ஒன்ஸ் ஃபைன் டியூன் ஆக ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா லைஃப் உண்மையிலே செம்ம சூப்பராக போகும். நமக்கு நிறைய டைம் கிடைக்கும். அது நீங்கள் அப்படி ஃபீல் பண்ணுவீங்க. டைமும் அந்த எனர்ஜியும் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். ஸோ அதை டெஃபினட்டாக ஃபீல் பண்ணுங்கள். ஸோ இதில் இது தவிர உங்களுடைய வேறு நியூ ஹேபிட்ஸ் என்ன வேறு என்ன ஆக்டிவிட்டீஸ் எழுதணும் அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களோட ஃபேவரட் ஆக்டிவிட்டீஸ் என்னன்றதையும் எனக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ், பியர்ஸ் அண்ட் கொலீக்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஐ திங்க் யூ திங்க் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Wish you all success. Thank you for watching the video.